டைம் எடுத்துக்கிட்ட இனிமேலும் காலத்தை கடத்தக்கூடாது. உனக்கு திறமை இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா ஒண்ணு, நம்பிக்கையையும் குறிக்கோளையும் மட்டும் வச்சுக்கிட்டு போனா போத்தாது. எந்த பாதையில போகணுங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். இதுதான் உனக்கு பிடிச்ச விஷயம், இதுதான் வேணும்னு நீ இன்னைக்கு முடிவு பண்ணிருக்க. நீ ஒரு சிறந்த போட்டோகிராஃபர் ஆகி என்ன திரும்பவும் ஒரு அழகான போட்டோ எடுக்கணும். என்ன எதுக்காக இப்ப போட்டோ எடுக்கிறேன்? நீங்க எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க? இது பாருங்க ஹரி, இவ்வளவு நாளா நீங்க இவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இவ உன்னை தொந்தரவு பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னப்பா நீங்க இவ என் செல்ல தங்கச்சியாச்சே. என்ன விட்டுட்டீங்க, என்ன பத்தி பேசுங்க. திடீர்னு வந்து இப்படி தொல்லை கொடுத்ததுக்கு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, என்ன பார்த்துதான் முசாயாண்டி திருந்தி பெரிய பொண்ணா வளர்ந்துருக்காங்க. இதுக்காக நீங்க என்ன பாராட்டுங்க பாராட்டுங்க. இவ தொல்லைய தாங்க முடியலையே. ஆனா ஒரு சின்ன கண்டிஷன், அடுத்த 3 மாசத்துல நீ எதுலயும் ஜெயிக்கலன்னா திரும்பவும் வீட்டுக்கு வந்துடணும். என்னப்பா இப்படி சொல்றீங்க? என் வாழ்க்கை என்ன டிவி சீரியலா? 3 மாசம் டைம் கொடுக்குறீங்க. டிவி சீரியல 3 மாசத்துல முடிஞ்சு போகுது, உனக்கு அது பத்தாதா? இல்லப்பா, முடியாது. இந்த கம்மியான அவகாசத்துல என்னால எதுவுமே பண்ண முடியாது. நம்பிக்கை இருந்ததுன்னா எந்த விஷயத்தையும் நிச்சயமா சாதிக்க முடியும். அதெல்லாம் முடியாது. சுத்தி சுத்தி அதை எடுத்துக்கொண்டுறாங்க. கண்டிப்பா இன்னும் டைம் வேணும். சூப்பர் ஆப்பிள் ஜூஸ். அப்புறம் அங்கிள், ஊர்ல ஆண்டி அப்புறம் மத்தவங்க எல்லாம் சௌக்கியமா? இன்னும் கொஞ்சம் ஜூஸ். நீங்க பாருங்க அங்கிள், நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க. நம்ம முசாய் பாவம் சின்ன பொண்ணு தானே. இல்ல, அவ சின்ன பொண்ணு தானே. இன்னும் கொஞ்சம் அவளுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா அவ சரியாயிடுவான்னு சொல்ல வந்தேன். முசாய் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது. அவளுக்கு நான் கொடுத்திருக்கிற டைம் அதிகம். அதுக்குள்ள அவ சாதிச்சாகணும். கரெக்ட் கரெக்ட். நீங்க ஒரு முடிவு எடுத்தா அது தப்பாகுமா? சரியாதான் இருக்கும். நீங்க தான் ரொம்ப கண்டிப்பானவராச்சு. அப்படிதானே அங்கிள்? ஹாரி, கொஞ்சம் ஜூஸ் சாப்பிடுறீங்களா? என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? கொஞ்ச நேரத்துல படபடப்பா ஆயிடுச்சு.